இப்போது ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்பவும் உல்லாசமாக, ரொம்பவும் லக்ஸுரியாக, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உணர்வு பூர்வமாக, ரொம்ப அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நோ காம்ப்ரமைஸாகவே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இவர்களுக்கு எங்கேருந்து சிக்கல் வந்தது அப்படின்னா, ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இப்பொழுது இவர்களுக்கு கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10 மாதம் ஆச்சு. ஸோ 10 மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனை. அஷ்டம குரு அப்படின்னு முதல்ல சொல்லும் பொழுது, சார் இந்த குரு பகவான் எங்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக தானே சார் வராரு அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த குரு பகவான் தனவான், அதாவது தனகாரகன், தனத்துக்கு அதிபதி. பொருளாதார ரீதியாக நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதிப்புங்கிறதெல்லாம் விட்டு ஒரு விதமாக பிரளயம்னு சொல்லிடலாம். ஆனால் என்னென்னா, அவங்க வெளியில் காமிச்சிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க எப்பொழுதுமே ஒரு மாதிரி குஷியாக இருக்கக்கூடிய நபர்களுங்கிறதுனால நம்ம ஒரு சோகத்தையோ ஒரு கவலையையோ வெளியில் காமிச்சிக்கிட்டா கஷ்டமாயிடுமே. நிறைய ரிஷபராசிக்காரர்கள் பணத்தை முடக்கம் செய்து விட்டு அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வரவும் இல்லை. ஆனால் இவர்கள் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அதை மட்டும் கரெக்டாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வட்டிக்கு மேலே வட்டி கட்ட வேண்டியதாக இருக்குது.